கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு, அவர் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதி வேதத்தில் நம்முடைய வாக்குத்தத்தமாக இந்த மாதத்திற்கு எடுத்திருக்கிற வேதத்திலிருந்து ஆங்கிலத்தில் இஸ்ரவேலின் வருத்தம் என்று இருக்கிறது. அதற்கு நிறைய ஆங்கில வார்த்தைகள் தொடர்புள்ள ஒரு வார்த்தை. மிசரி, துன்பம், சஃபரிங், தவிப்பு, இதெல்லாம் அங்கே வருது. டிஸ்ட்ரெஸ், வேதனை, ஹார்ட்ஷிப், சிரமம், ப்ரிவேஷன், தீவிர வறுமை, பற்றாக்குறை, மௌனிங், துக்கம், மெலான்சாலி, மனசோர்வு, மனக்கவலை, WOE, கடும் துயரம், கவலையான மனநிலை, வருத்தம். இது இஸ்ரவேலுக்கு என்ன நடந்திருக்குன்னா, துன்பம், தவிப்பு, வேதனை, சிரமம், தீவிர வறுமை, பற்றாக்குறை, துக்கம், மனசோர்வு, மனக்கவலை, கடும் துயரம், கவலையான மனநிலை, வருத்தம், இதெல்லாம் அந்த ஜனங்கள்கிட்ட இருக்கிறதாக ஆண்டவர் பார்த்தாராம். இன்றைக்கி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நான் படுகிற துன்பங்களை தேவன் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் கேட்பீங்க. செய்தியை முழுசாக கேளுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். தவித்து நாம் இருக்கிறதை பார்க்கிறார். தவிப்பு என்பது சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது, நம்ம கண்ட்ரோலை மீறி போகும். நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எதையும் செய்யவும் முடியாமல், செய்யாமல் இருக்கவும் முடியாமல் ஒரு மாதிரி ரெண்டு கட்ட நிலைமையில் இருப்போம் பாருங்கள். அதுபோல் தான் குழந்தைய ஐசியூவில் வச்சுட்டு தாய் வெளியில் உயிரோட வருமா, பிழைக்குமா, சுகமடையுமா, நல்லாகுமான்னு சொல்லி வெளியில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி அல்லாடிக்கிட்டு இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் தவிப்பு. இதுபோல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை இருந்துச்சு. வேதனை, சிரமம், ரொம்ப சிரமமாக இருக்குது. தீவிர வறுமை, பற்றாக்குறை, துக்கம். சில வீடுகளில் ரொம்ப வறுமை இருக்கும். அந்த வறுமையே அவர்களை வாட்டி எடுக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கையில் காசு வராது, ஏழ்மை நிலைமை, இருக்கிற கொஞ்சம் வருமானத்துக்கும் பிரச்சனை. சூழ்நிலைகள்லாம் அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு விதமான வேதனை வரும், வருத்தம் வரும். சிலருக்கு பணம் நிறைய இருக்கும், ஆனால் அவர்களுடைய பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும். சிலருக்கு ஒன்றுமே இருக்காது, பணம் இருக்காது. வறுமை என்பது பணம் மாத்திரம் அல்ல, சந்தோஷத்தில் வறுமை, நல்ல உடையில் உடுத்த முடியாத வறுமை, நல்ல உணவு சாப்பிட முடியாத வறுமை. காசு இருக்கும், ஆனால் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, நினச்சதை சாப்பிட முடியாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கூட நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ட் போடப்பட்டிருக்கும். மனசோர்வு, உங்கள் நினப்பு, உங்கள் விருப்பம், நீங்கள் இப்படிலாம் இருந்துருவோன்னு நினைக்கிறதுக்கு மாறாக இருக்கும்போது மனசோர்வு வரும். ஒரு திருமணம் பண்ணுறீங்க, அந்த ஆளோட நல்லா வாழலாம், அந்த அம்மாவோட நல்லா வாழலாம்னு நினச்சிட்டு போனால் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போன பின்னாடி தான் தெரியுது இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. அப்படிங்கிறதுலே பலருக்கு மனசோர்வு வரும். ஒரு வேலைக்கு போகிறோம், அல்லது ஒரு படிப்பு படிச்சிருக்கோம், படித்து முடித்தோடனே இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கலன்னும் போது அதில் ஏற்படுகிற மனசோர்வுகள். ஒரு விஷயத்துக்கும் மனசோர்வுகள் நிறைய இருக்குது, மனக்கவலை இருக்குது. இந்த நிலைமையில் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அவங்க ஏன் அப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே அதிகாரத்தின் துவக்கத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது ஆறாம் வசனம், செய்து போய் அவரை விட்டு போய்
அவரை விட்டாலே, நீ ஜெபிக்கிறத விட்டுட்டாலே நீ பாவம் செய்ய வேண்டாம். நீ ஆராதிக்கிறத விட்டுட்டாலே, நீ வேத வாசிக்கிறத விட்டுட்டாலே, சபைக்கு வர்றதை விட்டுட்டாலே, தேவனோடு இருக்கிற தொடர்பை நீ விட்டுட்டாலே, அடுத்தது என்ன உள்ளே வருதுன்னா, அவரை விட்ட உடனே பாகால்களும் அஸ்திரோத்தும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். நீங்கள் இதை விட்டீங்கன்னா அது வந்துடும். இல்லை, எதுக்கு சபைக்கு வரணும்? எதுக்கு நாம் ஆராதிக்கணும்? எதுக்கு தேவனை தேடணும்? ஏன் பைபிள் படிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? ஏன் தனியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி வீட்டில் உட்காரும்போது, நான் போன வாரம் சொன்னேன், சர்ச்சில் 2 மணி நேரம் உட்காருங்களே, வீட்டில் போய் 2 மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியுதா? ஏன் அதெல்லாம் செய்யணும்? ஏன் தேவனை தேடணும்? ஏன் தேவனோடு நமக்கு ஐக்கியம் இருக்கணும்னா, நீங்கள் அதை விட்டீங்கன்னா, அது இல்லாமல் போச்சுன்னா இதெல்லாம் உள்ளே வந்துடும். இது உள்ளே வந்த அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விட்டு போட்டார் தான் சொல்லு. நீ விட்ட, நான் விட்டேன், அதான் அர்த்தம். நீ என்ன ஜெபிக்கிறத விட்டுட்டு, என்ன தேடுறதை விட்டுட்டு, என்ன வேத வாசிக்கிறத விட்டுட்டு எதுக்கோ நீ ஓடுற. உனக்கு மற்றதெல்லாம் முக்கியம். என்னை விட்டுட்டா நான் உன்னை விட்டுருவேன். விட்டால் என்ன நடக்கும்? துன்பம், தவிப்பு, வேதனை, சிரமம், தீவிர வறுமை, பற்றாக்குறை, துக்கம், மனசோர்வு, மனக்கவலை, கடும் துயரம், கவலையான மனநிலை, வருத்தம், இதெல்லாம் வந்துடும். ஆண்டவர் விஷயம் இல்லாமல் எதையுமே செய்ய நமக்கு வேதத்தில் சொல்லி கொடுக்கல. கர்த்தரை தேடுறதை அவங்க விட்ட உடனே அவர்கள் வாழ்க்கையில் கண்ட தேவையில்லாத அவர்களை வருத்தப்படுத்துகிற கண்ணீர் வெடிக்க வைக்கிறதெல்லாம் உள்ளே வந்துருச்சு. கர்த்தர் விட்டுருவார். நீ இவ்வளோ விஷயத்தை என்ன விட்டுட்டு நீ இதெல்லாம் செய்கிறைய, சரி போ, உன் விருப்பம் போல் செய் போ அப்படின்னு விட்டுருவார். ஒரு 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 தேவனால் விடப்பட்ட ஒரு மனுஷனுடைய நிலைமை இவ்வளவும் வந்து நிற்கிது பாருங்க. அதனால தான் நாங்கள் போராடுறோம். ஜெபத்தை நிறுத்தாதீங்க, சபை கூடி வரதை நிறுத்தாதீங்க, வேத வாசிப்பை நிறுத்தாதீங்க, ஆராதனையை நிறுத்தாதீங்க, வீட்டுக்கு போனாலும் சர்ச்சில் இருந்தாலும் கர்த்தரை தேடுற அந்த தொடர்பை விடாதீங்கன்னு நாங்கள் போராடுறோம். அநேகர் இது புரிந்துக்கிட்டு வாழ்கிறாங்களான்னு தெரியல. இங்கே செய்கிறத வீட்டில் செய்ய மாட்டான், பர்சனலாக செய்ய மாட்டாங்க. ஏகப்பட்ட ஒர்க் லோடு, ஏகப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு. ஐயோ படிக்கணும், ஐயோ வேலைக்கு போகணும், ஐயோ சம்பாதிக்கணும், ஐயோ குடும்பத்தை காப்பாற்றணும், ஐயோ இதை பண்ணணும். எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவனுக்கு நேரத்தை கொடுக்குறீங்களா? அதிகாலையில் தேடுகிறவர் என்னை கண்டடைகிறார்கள். அதிகாலை தோறும் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார், கிருபை தருகிறார். போன வாரம் சொன்ன தினந்தோறும் திறக்கிற கதவு. டெய்லி நீ ஆண்டவரை தேடும்போது தினமும் தேவன் உனக்கு ஒரு கதவை திறக்கிறார். இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் ஆலயத்தில் வந்து உட்காந்து சிலர் அது கூட பண்ணுறது கிடையாது. சில ஆட்கள், சில மனிதர்களுக்கு ஆராதனையோ பிரசங்கமோ, சில ஆள் ஆராதனை முடிஞ்சோடனே வரும், சில ஆள் ஆராதனை முடிஞ்சோடனே எந்திரிச்சு போயிடும். பிரசங்கம் கேட்குற மனசில் நிலைமையிலலாம் இல்லை, ஏகப்பட்ட பிஸி. அப்புறம் எப்படி உன்னுடைய துன்பம், தவிப்பு, வேதனை, சிரமம், தீவிர வறுமை, பற்றாக்குறை, துக்கம், மனசோர்வு, மனக்கவலை, கடும் துயரம், கவலையான மனநிலை, வருத்தெல்லாம் மாறும்? வாய்ப்பே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை முடிஞ்ச உடனே தோத்திரம் வெளியிலையோன்னு எழும்பி போயிடும் 1-2. அது பிரசங்கம் கேட்கறதுக்கெல்லாம் மனசே கிடையாது. எப்படி மாறும்? அப்போ நம்முடைய தேவனுடைய வேதம் தெளிவாக சொல்லுது. அவங்க விட்டாங்க, தேவையில்லாததெல்லாம் உள்ளே வந்தது. உள்ளே வந்தோடனே தேவன் கோபப்பட்டார், கடைசியில் அவர் விட்டுட்டார். அவ்வளோதான். யார் மேலே தப்பு இது? தேவன் மேலேயா? ஆண்டவரை குறை சொல்ல முடியுமா? ஒவ்வொரு முறையும் இவனுங்க இந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, இந்த புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு மிராக்கிள் பண்ணுவார், உடனே விடுதலை அடைவாங்க. கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பான், திரும்ப போய் மறுபடியும் பாவம் செய்வான், திரும்ப பிரச்சனைக்குள்ளே மாட்டிப்பான், திரும்ப ஆண்டவரேன்னு கதறுவான், திரும்ப ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவிப்பார், திரும்ப கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பான், திரும்ப போய் மறுபடியும் பிரச்சனையில் பாவத்தில் விழுவான், பிரச்சனை வரும், திரும்ப கதறுவான், திரும்ப ஆண்டவர் அவனை மன்னிச்சு சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் வெளியில் கொண்டு வருவார். கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பான், திரும்ப இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இவ்வளோதான். அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும். அவன் பாவம் செய்வான், பிரச்சனை வரும், விடுவிப்பார். கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பான், திரும்ப பாவம் செய்வான், பிரச்சனை வரும், விடுவிப்பார்.
அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், அப்புறம் திரும்ப பாவம் செய்வான், பிரச்சனை வரும். இதே கதை தான் இந்த நியாயாதிபதி. நீங்கள் நியாயாதிபதியில் விடுங்க, யாத்ராமத்திலேருந்தே இந்த கதை தான். ஆண்டவர் இங்கே அவர் எதிர்பார்க்கறது என்னென்னா, இந்த பார், நீ நிம்மதியாக வாழணும், நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும். உனக்கு எது தேவையோ அதெல்லாம் ஆல்ரெடி நான் உனக்கு கொடுத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு 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 முறை ஒருத்தர் சொல்கிறத கேட்டேன், ஒரு பிரசங்கியார். எபிரேய வேதாகமத்தில் ஃப்யூச்சர் டென்ஸே கிடையாதான், எதிர்காலமே கிடையாதான். எபிரேய வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் அப்படிங்கிற வார்த்தை கிடையாதான். எபிரேய வேதாகமத்தில் தலையாக்கி விட்டார்னா இருக்கான், பாஸ்ட் டென்ஸ் இருக்கான், ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கான், ஃப்யூச்சர் டென்ஸே கிடையாதான். ஆண்டவர் உன்னை ஆல்ரெடி தலையாக்கி விட்டார், இனி ஆக்குவார்னு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி ஃபினிஷ்டு. உனக்கு என்ன செய்யணுமோ ஆல்ரெடி முடிச்சிட்டார் அவர். இனிமேல் தேவன் உன்னை உயர்த்துவார், உயர்த்தி விட்டார், நீ கிளைம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். உன்னை ஆசீர்வதிப்பார், இல்லை ஆசீர்வதித்து விட்டார், நீ ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணு. உன்னை உலக தோற்றத்திற்கு முன்னே பேர் வச்சுட்டார். எப்படி வச்சுருப்பார்? நான் தான் பிறக்கவே இல்லையே. ஒரு சாதாரண மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தனக்கு கல்யாணம் ஆகும், ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு ராமசாமின்னு பேர் வைப்பேன்னு சொல்லி அவன் முடிவு எடுக்க முடியுமானா, இந்த உலக தோற்றத்திற்கு முன்னாடி தேவனால் நம்மை முன்குறிக்கவும் பேர் எழுதவும் முடியுமா? முடியாதா? தேவன் ஆல்ரெடி எல்லாமே உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது நீ தலையாகி விட்டாய், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது நீ மேலாகி விட்டாய், இனிமே ஆசீர்வதித்து விட்டார் அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு வரணும். ஆல்ரெடி கிளைம்டு. உன் பேரில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கணுமோ அதை நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன், நீ எடுத்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். பிஏ டிகிரி முடிக்கணும் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை ஆண்டவர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டார். காலேஜுக்குள்ளே நுழையும் போதே இவன் முடிப்பானோ முடிக்க மாட்டானோன்றதெல்லாம் கிடையாது, ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டார். 4 வருஷம் 3 வருஷம் முடிச்சுட்டு பிஏவை சர்டிஃபிகேட் வாங்கி ஆல்ரெடி உனக்கு சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்காங்க. இனிமேல் தான் ரெடி பண்ணணுங்கிறது உலகம். தேவன் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ விசுவாசிகள் என்ன பண்ணணும்? இப்போ இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி நாம் செய்ய வேண்டியது அந்த வேலையை தான் செய்யணும். அவர்கள் என்ன பண்ணார்களாம்? அந்த முதல்ல வாசிச்சிங்களா, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 15, 16 இந்த 2 வசனத்தை வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோ. சொல்லுங்க எல்லாரும். எவர் ஒருவர் பாவம் செய்தார்கள் அப்படின்னு மற்றவங்களை சுட்டி காட்டாமல் நான் தான் பாவம் செய்தேன்னு சொல்லி தங்கள் பாவங்களை உணர்கிறார்களோ தேவன் அவர்களுக்குத்தான் அற்புதம் செய்வார். இன்றைக்கி என்ன மனிதர்களுடைய பிரச்சனை என்னென்னா, இவன் சரியில்லை, அவ சரியில்லை, அவ தான் காரணம், அம்மா தான் காரணம், அப்பா தான் காரணம், புள்ள தான் காரணம், அண்ணன் தான் காரணம், எங்கள் தாத்தா பாட்டியால் தான் இது வந்தது, இந்த விசுவாசி தான் காரணம், அந்த விசுவாசி. அப்படி ஒன்றுமே கிடையாது. முதல்ல உங்கள் பாவத்தை உணருங்க. இங்கே எவரும் நீதிமான் கிடையாது, அதே சமயம் எவரும் பாவியும் கிடையாது. எப்போதெல்லாம் இஸ்ரவேலர் தவறு செய்ய ஆரம்பித்தாங்களோ அப்போல்லாம் அவங்க பிரச்சனையும் துன்பங்களையும் அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம வாழ்க்கையில் துன்பமும் வருத்தமும் வேதனையும் வரலைன்னா நம்ம ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவோம். பிரச்சனை தான் நம்மளை கொஞ்சம் நிற்க வைக்கிது. நீ யார்? உன்னால் எல்லாம் செஞ்சிட முடியுமா? உன்னால் பார்த்தியா ஒரு சின்ன ஜுரத்தை ஜெயிக்க உன்னால் முடியல, போ அப்படின்னா போயிருமா? அது ஒரு நாயை போன்னு சொன்னால் போயிடுது, ஒரு சிங்கத்தை கூட சு அப்படிங்கிறாங்க அமைதி ஆயிடுது, ஒரு யானையை கூட உட்காருன்னா உட்காந்துருது. ஆனால் கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமி உடம்புக்குள்ளே போனோடனே போ வெளியிலன்னா போயிடுது. அது அதை அடக்கவே உனக்கு முடியல, உடனே டாக்டர்கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷனோ மாத்திரையும் போட்டுட்டு ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு கிடக்கிற. அப்போ உன் நிலைமை என்ன? ஒரு பிரச்சனை வந்தால் தான் உன் பலவீனம் என்ன, உன்னுடைய நிலைமை என்னன்னு தெரியுது. அதனால தான் சில நேரங்களில் துன்பங்களும் வருத்தங்களும். ஒரு பக்தன் சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு பிரச்சனை வந்தது நல்லது, அப்போ தான் நான் யார் நீர் யாருன்னு எனக்கு தெரியுது. நமக்கு எதுவும் தெரியாத வரைக்கும் நாம் ஆடுற ஆட்டம், நெஞ்சை நிறுத்திக்கிட்டு நம்ம பண்ணுற கூத்து,
நம்ம இருக்கிற எல்லா திமிருக்கும் ஆணவத்துக்கும் நம்ம பண்ணுறப்பா அட்டகாசம் இருக்க தாங்க முடியாது. ஆனால் தேவன் நல்ல தேவன், மிகவும் நல்ல தேவன். நம்மலாம் பொறுத்துக்கிட்டு இருக்கார் பாருங்க, ரொம்ப பொறுத்துக்கிடுறாரு. என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, ஒரே அடி அடித்தாருன்னா பூமியே இருக்காது, மொத்தம் தூள் தூளாக போயிடும். அவ்வளோ பெரிய தேவன் பொறுமையாக இருக்கிறார். அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. 15ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பாவம் செஞ்சோயா. தன் பாவங்களை உணர்கிறவன் யார்? தன் குற்றங்களை உணர்கிறவன் யார்? தாவீது வெரி கிரேட் மேன். அவர் பாவம் செஞ்சது உணரலை. உணர்த்தப்பட்ட பொழுது நாத்தான் வந்து, நீ பாவம் செஞ்சிருக்க. ஒரு பாவம் இல்லை, எப்போவுமே ஒரு பாவம். அந்த பாவத்தை அறிக்கை பண்ணலன்னா அந்த பாவம் உருமாறும். பாவம் உருமாறிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு பாவத்தோடு நீ நிறுத்தியிருந்தா அடுத்த பாவத்தை நீ செஞ்சிருக்க மாட்ட. இந்த ஒரு பாவத்துக்காக அடுத்த பாவத்தை செய்கிறான். முதல்ல அவன் தூங்கினது தப்பு யுத்த காலத்தில். அடுத்தது அவன் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அடுத்து விட்டு பாத்ரூம் எட்டி பார்த்தது தப்பு. அந்த பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கிற அந்த பெண்ணை ரசித்தது தப்பு. பாருங்கள், ஒரு பாவமாக வருது பாருங்கள். அவளை கூப்பிட்டு விபச்சாரம் பண்ண தப்பு. அந்த பாவத்தை செஞ்ச உடனே அவள் 2-3 மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன்றா. அவளுடைய புருஷனை கூப்பிட்டு அவனை காலி பண்ணுறான், இது தப்பு. எவ்வளோ பாவம் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். பாவத்தை நீ ஒரு பாவம் செய்யும் பொழுது அது உடனே ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் செஞ்சு தப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பாவம் உருமாறாது. ஒரு பாவம் 2ஆக மாறுது, 2 3ஆக மாறுது, 3 4ஆக மாறுது, மாறிக்கிட்டே இருக்குது. தண்டனை பெருகிக்கிட்டே இருக்குது. பனிஷ்மெண்ட்டு பாவம் பெருக பெருக பனிஷ்மெண்ட் பெருகிக்கிட்டே போகுது மனு குலத்துக்கு. எவ்வளோ பெரிய பாவம்! அல்லேலூயா. எந்த இடத்துல அந்த பாவத்தை தேவன் வெறுத்து அழித்தாரோ அதே இடத்துல அதே பாவத்தின் கூட்டம் திரும்பவும் முளைத்து அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. எங்கே போய் முடியும்? எப்படி உலகம் நிம்மதியாக இருக்கும்? பாவம் பெருக பெருக பனிஷ்மெண்ட் பெருகிக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். அது எப்படி பாஸ்டர்? ஆமாங்க, ஒருத்தன் ஒரு பிள்ளைய 10 வயசு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்து கெடுக்கிறான். பாவம் தானே அது? விட்டுருவீங்களா? மற்ற பேர் இறங்கி போராடலையா? ஒருத்தன் தானே பாவம் செஞ்சான், ஒரே ஒரு பிள்ளை தானே பாதிக்கப்பட்டது. விட்டுற வேண்டி தானே? விட்டுடலாமா? அவனை மன்னிச்சு விட்டுறலாமா? தெரியாமல் பண்ணிட்டான்ப்பா, விடுங்கப்பா, அவனுக்கு ஏதோ பொண்டாட்டி இல்லை போல இருக்குது, ஒரு 10 வயசு பிள்ளையை கெடுத்து விட்டான், விட்டுருங்க அப்படின்னு விட்டுருவீங்களா? ஒரு பாவத்தை விட மாட்டோம் மனிதர்களாகிய நாம். அந்த அளவுக்கு பாவத்தின் மேலே இவங்களும் பாவம் செய்யாதவங்களா? இவனுக்கே கோபம் வருதே, பாவம் செய்கிறவனுக்கே வருதே, பாவம் செய்கிறவன் மேலே கோபம் வருதே. பாவத்தையே பார்க்காத பரிசுத்த தேவன் எப்படி பொறுத்து கொள்வார்? எப்படி அவர் அமைதியாக இருப்பார்? எப்படி அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் பனிஷ்மெண்ட் ஆண்டவர் வச்சார். இப்படி ஒருத்தன் பப்ளிக்காக கூப்பிட்டு அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் பொழுது அடுத்தவன் பாவம் செய்யறதுக்கு யோசிப்பான். அதுதான் சமுதாயத்தின் நிலைமை. தேவன் ஏற்படுத்தி வைத்தது அந்த முறை. இந்த ஜனங்கள்லாம் வந்தாங்க, நாங்கள் பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். அதாவது நாங்கள் தப்பு பண்ணணும், உங்களுக்கு எப்படி தோணுதோ செய்யுங்க ஆண்டவரே சொல்லுவீங்களா? எல்லா பாவத்தையும் செஞ்சுவிட்டு மன்னிச்சு விட்டுரும் ஆண்டவரே. விசுவாசிகள் முதல்ல அதுக்கு அந்த உணர்வும் கிடையாது. நாம் செய்கிற பாவத்தை பற்றின உணர்வே கிடையாது. நம்ம பாவம் செய்கிறோங்கிறத ஒரு மனுஷன் உணர்ந்தாலே அவனுக்கு ஒரு பெரிய, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80% விடுதலை கிடச்சிருச்சு. அவ்வளோதான். அவன் என்றைக்கு உணர்றானோ, நான் பாவம் செஞ்சையா, நான் தப்பு பண்ணையா, நான் தான் ஏன் குற்றவாளி அப்படின்னு சொன்ன தாவீதுக்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். அவன் சந்ததியாக வாழ வச்சார். பனிஷ்மெண்ட் விழுந்தாலும் அவனுடைய சந்ததியாக நீங்களும் நான் இன்னைக்கு தாவீதின் சந்ததி தானே. அல்லேலூயா. நீங்களும் நானும் தாவீதின் சந்ததியாக தான் வந்திருக்கோம். தேவன் தன் தவறுகளை உணர்கிற மனிதனை மனதார நேசிக்கிறார். நான் பாவம் செய்தையா என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற மனிதனை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
இரக்கம் பெறுவான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், உங்கள் பார்வைக்கு எப்படி தோணுதோ செய்யுங்க ஆண்டவரே. போடுங்க ஆண்டவரே, ஒரு 2 போடுங்க, நான் வாங்கிக்கிறேன். தைரியம் இருக்கா? என் பிள்ளை தப்பு பண்ணுறான், 4 சாத்துங்க ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. சொல்கிற தைரியம் இருக்கா? எங்கள் வீட்டுக்காரர் ஏடா கூடமாக பண்ணின்னு இருக்கிறாரு, வெய்யுங்க, வாய் மேலே 2 வெய்யுங்க ஆண்டவரே. 10 நாள் பேச முடியாமல் போட்டோம், வாய் அழுவட்டும், நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது காப்பாற்றி விடுறதுக்கு நான் பார்த்துக்கிறேன். சொல்ல தைரியம் இருக்கா நமக்கு? என் வீட்டுக்கு என் மனைவி இப்படி இஷ்டம் போல் திரிஞ்சிக்கிட்டு இருக்கா, அவன் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற தைரியம் இன்றைக்கி விசுவாசிகளுக்கு இருக்கா? சொல்ல முடியுமா நம்மளால்? அவங்க சொன்னாங்க, நாங்கள் பாவம் செய்தோம், நடவடிக்கை எடுக்கணும், எடுத்துங்க ஆண்டவரே. ஆனால் தேவன் நடவடிக்கை எடுக்கலை, மனதுருகினார். சொல்லுங்கள், மனதுருகினார். எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தில் பாவத்தை உணர்றானோ அப்போவே அவனுக்கு தேவன் விடுதலை கொடுத்துட்டார். நான் தப்பு செய்யலை, நான் பாவம் செய்யலை அப்படின்னு சொல்கிறவன் பக்கமே தேவன் திரும்ப மாட்டார். எப்படியா போ, நான் நீதிமான் அப்படின்னு நீதி செய்யாமல், பரிசுத்த வாழ்க்கை வாழாமல், பாவத்தில் வாழ்ந்து கொண்டு நான் நீதிமான்னு சொல்கிறான், அவங்களுக்கு தேவனுடைய முகம் ஒருபோதும் அவங்க பக்கம் திரும்பாது.